நிறைய பேருக்கு 2 பொண்டாட்டி வந்துடலாம், 3 பொண்டாட்டி வந்துடலாம், 2 புருஷன் வந்துடலாம், 3 புருஷன் வந்துடலாம், 2 பிள்ளை இருக்கலாம், 4 பிள்ளை இருக்கலாம், 2 வேலை இருக்கலாம், 3 வீடு இருக்கலாம், 5 கார் இருக்கலாம், 8 பைக் இருக்கலாம், பேர் ஒன்று தான் இருக்கு சார். நியூமராலஜியில் சொன்னாங்க சார். அப்புறம் நியூமராலஜிக்கு அப்புறமா எதுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்குறேன். நம்மளுடைய முக்கால்வாசி பேர்கள் சமஸ்கிருதத்துலேருந்து வந்தது. அப்போ நம்மளுக்கு அந்த பேர்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தெரியணும். பேர்களை நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜாதகத்தில் கூடிய பேர்கள். அப்போ இதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கான்னு தேடும் பொழுது இந்த சூரியன் பேர் கொண்டவங்க எல்லாத்துக்கும் அப்பா அடி வாங்குறாங்க. கண்ணதாசனுடைய பேர் அவருடைய பேர் கிடையாது. அது வரைக்கும் கிளுகிழுப்பு பாட்டு எழுதியிருந்தார் கண்ணதாசன். திடீர்னு அவர் கண்ணதாசன் பேர் மாற்றினாங்க. அவர் அதுக்கப்புறம் தத்துவ பாடல்கள் எழுத ஆரம்பிச்சார். அரசவைக்கு வரும்பொழுது அவருக்கு வேற பேர். அரசவைக்கு வரும்போது என்ன பேர் இருக்குன்னா, ஒரு அரசன் ஆளக்கூடிய அரசனுக்கு என்ன பேர் வச்சா அவன் சரியாக ஆளுவானா அந்த பேர். அவன் அந்த புறத்துக்கு போகும்போது அந்த புறத்தில் ராஜா வேற பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. மனைவிட்ட இருக்கும்போது வேற பேர். இங்கிலீஷில் இருக்கிறதுக்கு வெறும் லெட்டரை மட்டும் மாற்றி போட்டால் எப்படி மீனிங் மாறும்? இங்கே நம்ம பேசுறது மீனிங் தான். இப்போ மீனிங் என்னவோ அந்த மீனிங்கான கிரகம். ராமன் பேர் வச்சா கல்யாணம் ஆகிறதுல டிலே ஆகும். இப்போ ராமுன்னு ஒருத்தர் இருந்தார். யாருங்க? நம்ம ராமர் இருந்தார் இல்லைங்களா ராமாயணத்தில். அவர் கல்யாண வாழ்க்கை என்னாச்சு? பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் ராஜநாடி ஜோதிடர் கா பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பெயர்கள் வச்சு நிறைய பலன்கள் சொல்லியிருக்கீங்க. சில பேர் என்னோட பெயர் இப்படி இருக்கும், அதில் ஐ மாற்றினா இல்லை ஏ மாற்றினா என்னோட இது மாறும், வேலை கிடைக்கும் இல்லை காசு, அது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அது உண்மைதானா? ஜாதகத்தை வச்சு பெயர் வைக்கிறாங்களா இல்லை பெயர் வச்சு அவங்களோட கிரகங்கள் இதெல்லாம் மாறுறாங்களா? இல்லை பெயர் அதான் பெயர் வச்சு எல்லாத்தையும் டிசைட் பண்றாங்க. அது ஓகே. அப்ப பேர் மாத்தினா கிரகங்கள்லாம் மாறி ஒதுங்கிடுதா அப்படின்ற கேள்விகள் நிறைய இருக்கு. இப்போ எனக்கு எனக்கு அடிக்கடி வருது புக்கு வாங்குறதுக்கு, அப்புறமா ஜோசியம் கத்துக்கிறதுக்கு, ஜோசிய பலன் பார்க்கறதுக்கு அவங்க பேர் அனுப்புவாங்க. என்னங்க வெறும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக எழுதி அனுப்பிச்சிருக்கீங்க சார். நியூமராலஜியில் சொன்னாங்க சார். அப்புறம் நியூமராலஜிக்கு அப்புறமா எதுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்குறேன்? அப்போ ஒன்றும் ஆகலையா? ஒன்றுமே ஆகலை சார். நான் உங்க விதி தானே இருக்கும் இல்லைங்களா? ஆனால் பெயர்கள் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள ஒரு ஆற்றல்களை வெளிப்படுத்துதா அப்படின்னா, இது ஆற்றல் அப்படிங்கிற வார்த்தையை போட்டோன்னே நீங்கள் அதை அப்படியே மந்திரம் மாதிரி கொண்டு போயிடாதீங்க. இது அதுக்குன்ற ஒரு இம்பேக்ட் இருக்குது. அந்த இம்பேக்ட் எங்கே இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பெயர்களாக வெளிப்படுது. ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நிறைய பேருக்கு 2 பொண்டாட்டி வந்துடலாம், 3 பொண்டாட்டி வந்துடலாம், 2 புருஷன் வந்துடலாம், 3 புருஷன் வந்துடலாம், 2 பிள்ளை இருக்கலாம், 4 பிள்ளை இருக்கலாம், 2 வேலை இருக்கலாம், 3 வீடு இருக்கலாம், 5 கார் இருக்கலாம், 8 பைக் இருக்கலாம். பேர் ஒன்று தான் இருக்கு. பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நிறைய பேர் ஒன்னோட தான் செத்து போகிறோம் இல்லைங்களா? ஆனால் எல்லாமே மாறுது. நம்மளே மாறிடுறோம் இல்லைங்களா? சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், பெருசாக ஒரு பேர் மட்டும் மாறல. அப்போ பேர் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று நம்மளுக்குள்ளே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்போ இது எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, பேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 பேர்களாக இருக்குது. இடுகுறி பெயர்கள், காரண பெயர்கள். கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, சோழன் கங்கையை கொண்டதுக்கு அப்புறமா, வெற்றி கொண்டதுக்கு அப்புறமா அந்த ஒரு ஊருக்கு ஒரு ஊர் அமைக்கிறான். அது பேர் கங்கை கொண்ட சோழபுரம். அதுக்கு ஒரு காரணத்தோட பேர் வைக்கிறாங்க. கரிகால சோழன் ஒருத்தனுக்கு பேர். அவனுடைய கால் கருப்பா இருந்துச்சு. அது ஏதோ ஒரு தீ இதில் போய் கருப்பாயிருச்சு, அதனால அவனுக்கு கரிகால சோழன். அப்போ பர்பஸாக அவனுக்கு பேர் வைக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு வைக்கக்கூடிய பேர் பர்பஸ் இல்லையோ, அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அவனுடைய வாழ்க்கையாக மாறிடுது. சரிங்களா? இப்போ இதை ரொம்ப டீப்பாக போகும்பொழுது இந்த பேர்களை நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜாதகத்தில் கூடிய பேர்கள். அப்போ இதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கான்னு தேடும் பொழுது இந்த சூரியன் பேர் கொண்டவங்க எல்லாத்துக்கும் அப்பா அடி வாங்குறாங்க. ராஜான்னு பேர் வச்சுருக்கவங்க, சங்கர்னு பேர் வச்சுருக்கவங்க, சிவான் பேர் வச்சுருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்கும் குழந்தை பிறக்கிறது, அப்பாவோட இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் எல்லாத்துலையும் அடி வருது. அப்போ இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா சூரியனை தான் குறிக்குது. அப்போ சூரியன்னா அப்பா. அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கு. அப்போ மதின்னு பேர் வச்சா சந்திரனுடைய பேர், சுமதினு பேர் வச்சாலும் சந்திரனுடைய பேர், சந்திரான் பேர் வச்சா சந்திரனுடைய பேர். இப்போ சந்திரனுடைய பேர் இருக்குங்களா மனசுக்குள்ள குழப்பம் வந்துட்டே இருக்குது. அப்போ ஜோசியத்துக்கும் இதுக்கும் ஏதோ சம்திங் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போ மதிக்கு MATHIன்னு எழுதினாலும் மதி தான், MATHEன்னு எழுதினாலும் மதி தான். சரிங்களா? அப்போ ரெண்டும் வேற வேற ஸ்பெல்லிங் மாற்றினோடனே அர்த்தங்கள் மாறுறதில்ல. இவங்க ஸ்பெல்லிங் மாற்றினா பேரை மாற்றிடலாம், அர்த்தத்தை மாற்றிடலாம், ஆளை மாற்றிடலாம், ஊரை மாற்றிடலாம், செட்டப்பை மாற்றி கெட்டப்பை மாற்றி அப்பா வயசு பேரை மாற்றின்னு ஒரு பாட்டு மாதிரி பண்ணுறதெல்லாமே அது ஒரு ஹம்பக். அதுக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு இல்லை. ஜோசியத்தில் நம்ம சொல்கிறது திருப்பி சொல்கிறது, உங்கள் விதியை நாங்கள் கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறோம், மாற்றுவதற்கு முயற்சி செய்யலாம். அப்போ ஏதாவது ஒரு வழியில் உங்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள முடியுமா, உங்கள் வாழ்க்கை பற்றி தெரிந்து கொள்ள முடியுமான்னு முயற்சி எடுக்கணும். அப்போ இந்த பெயர்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எது வலுவான கிரகமோ அந்த கிரகம் குறிக்கக்கூடிய பெயர் வருது.
அப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து ஹேமலதான்னு பேர் வச்சுக்கிறாங்க. அப்போ ஹேமலதான்னா என்ன அர்த்தம்? இல்லைங்களா, ஹேமம்னா தங்கம், லதானா கொடி. அப்ப தங்க கொடின்னு பேர் இருந்துச்சா? இல்ல. தமிழ்ல தங்க கொடின்னு பேர் இருக்கு, ஆனா அது பொற்கொடின்னு பேர் இருக்கு. அது சமஸ்கிருதத்துல ஹேமலதான்னு சொல்றோம். அப்ப நம்மளுடைய முக்கால்வாசி பேர்கள் சமஸ்கிருதத்துல இருந்து வந்தது. அப்ப நம்மளுக்கு அந்த பேர்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தெரியணும், அப்ப தங்கப்பா தக்கமும் பிரிக்க கூடாது, தங்க பதக்கமும் பிரிக்க தெரியும் இல்லைங்களா? ப்ராப்பரா பிரிச்சு அந்த ப்ராப்பரா பிரிச்சதுக்கான கிரகங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த கிரகங்கள் உங்க ஜாதத்துல கம்பைன்ட் ஆயிருச்சுன்னா அந்த தன்மையை கொடுக்கும். அப்போ ஒரு ஜாதத்துல வந்து சந்திரன் பவர்ஃபுல்லா இருக்கும்போது சந்திரனுடைய பேர் வரும். அப்ப சந்திரனுடைய பேர் தேவிங்கிறது சந்திரனுடைய பேர், தாயிங்கிறது சந்திரனுடைய பேர், ராணிங்கிறது சந்திரனுடைய பேர். அப்ப இந்த குடும்பத்துல இந்த பேர்கள்லாம் இருக்கும். அப்ப இருந்தா தான் அந்த பேர் வரும். அப்போ ஒரு ஜாதத்துல கூடிய கிரகங்கள் இந்த பெயர்களை கொடுக்குறது. அப்போ ஜாதத்துல எது வலுவா இருக்கோ அதோடைய பேர் தான் வரும். அப்போ ஒரு பேரை பார்க்குறப்ப உங்க ஜாதத்துல எது வலுவா இருக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முடியும். அப்போ ஒரு பேரை பார்த்த உடனே ஒருத்தருக்கு வந்து சரவணன் பேர் வச்சுக்கிறாங்க. அப்போ சரவணன் பேர் என்னென்ன இருக்குன்றது எனக்கு மண்டைக்குள்ள தெரியும். ஏன்னா எனக்கு இதே வேலை தானே. ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், என்னப்பா கண்ணு ஒரு மாதிரி வீங்கி இருக்குன்னு சொன்னால் அவருக்கு இது எதனால வருதுன்றதெல்லாம் உள்ள ஓடிடும் இல்லைங்களா? அது மாதிரி எங்களுக்கு இதே தான் பொழப்புன்றதுனால ஒரு பேரை கேட்டோன்னே எங்களுக்குள்ள உள்ள ஓடிடும். அப்போ சரவணன்ற பேருக்கு வந்து 2 உறவுகள் இருக்கும், 2 திருமணங்கள் நடக்கும்னு ஒரு தடவை சொன்னேன். ஓகேங்களா? அதுக்கு நிறைய பேர் பெரிய அளவில் சண்டைலாம் போட்டாங்க. நான் வந்து இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஆனால் வந்து இப்போ சரவண பொய்கை இருக்கு. சரவண பொய்கையில் யார் இருக்கா? முருகன் இருக்காரு. முருகனுக்கு எத்தனை கல்யாணம்? 2 இல்லைங்களா? இது கடவுளையும் விட்டு வைக்காத பேரு. அப்ப பேர்கள் வரும் பொழுது இந்த பேர்களுக்கான சில கிரகங்கள் அமையும் பொழுது இந்த கிரகங்கள் இந்த வேலையை செய்யுது. அப்ப பேர்களுக்கு அதுக்கான பேர்கள் வருது. அப்போ ஒரு ராஜா இருக்காரு. இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஆதி காலத்துல இருந்து இது பயன்படுத்துறாங்க. ராஜாவுக்கு மொத்தம் 18 பேர் இருக்கும். சரிங்களா? ராஜாதி ராஜ மார்த்தாண்ட ராஜ குலோத்துங்கன்னு ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா? இதெல்லாம் வந்து ஒரு ராஜா வரும்பொழுது, அரசவைக்கு வரும்பொழுது அவருக்கு வேற பேர் இருக்கும். அரசவைக்கு வரும்போது என்ன பேர் இருக்கும்னா, ஒரு அரசன் ஆளக்கூடிய அரசனுக்கு என்ன பேர் வச்சா அவன் சரியாக ஆளுவானா அந்த பேர் இருக்கும். அவன் வந்து அந்த புறத்துக்கு போகும்போது அந்த புறத்துல ராஜாவை வேற பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. சரிங்களா? பொண்டாட்டி பேபின்னு கூப்பிடுது புருஷனை இல்லைங்களா? அது மாதிரி நினைச்சு கொண்டு அப்படின்னா தான் அவருக்கு அந்த இது அந்த என்வரன்மெண்ட் கிரியேட் பண்ணுன்ற மாதிரி. மனைவிட்ட இருக்கும்போது வேற பேரு, அப்பா அம்மா வேற பேர்ல தான் ராஜாவை கூப்பிடுவாங்களாம். அது யாருக்குமே தெரியாதான். அவங்க பையனா அப்பா அம்மா அவங்களுக்கு மட்டுமே கூப்பிடுற அளவுக்கு ஒரு பேர் இருக்குமா ஒரு காலத்துல. ஆமா, போருக்கு கிளம்புறாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு படத்துல வடிவேல் போருக்கு கிளம்புன மாதிரி கிளம்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா அவரை வந்து சொல்லி அனுப்புறதுக்கு வேற பேர் சொல்லி அனுப்புவாங்க. அவர் போர் வெற்றி அடைஞ்சு வராருன்றப்ப அவர் வரவேற்கிறப்ப வேற பேர் சொல்லி வரவேற்பாங்க. அப்ப ஒரு பேர் அந்த கேரக்டரா மாதிரி அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுதுன்றதை புரிஞ்சு வச்சதுனால அந்த ராஜாவுக்கு அந்த ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு பேர். இப்போ ஒருத்தர் ஒரு மாதிரி ரொம்ப வீரமா டெம்பரா இருக்கக்கூடிய பேரை கொண்டு வந்து பொண்டாட்டி கூப்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? கேவலமா இருக்கும். சரிங்களா? அவர் வந்து என்ன செய்ய போறாருன்னா துறவரத்தை மேற்கொள்கிறார் உலக நன்மைக்காக. அப்போ வந்துக்கிட்டு நல்லா ஒரு டபுள் மைண்ட்ல இருக்கிற மாதிரி பேரை வச்சு ஒரு மாதிரி பேர் வச்சாருன்னா அந்த துறவரம் வீணா போயிடும். அப்போ ராஜா வந்து பியூரா இருக்கணுன்றதுக்காக அந்தந்த கேரக்டருக்கு அந்தந்த பேர்களை வச்சு செஞ்சாங்க அப்படின்றது ஒரு வரலாறு. இப்போ வரைக்குமே ராஜாக்களுக்கு 18-20 பேர்கள் வளைக்கப்படுது. அவர் அங்க இருக்கும்போது ஒரு பேர், இங்க இருக்கும்போது ஒரு பேர், அங்க இருக்கும்போது ஒரு பேருன்னு சொல்லி அவர் நகர்வலத்துக்கு போறப்போ ஒரு பேரு, திருப்பி வரும்போது ஒரு பேர், இப்படின்ற மாதிரி பேர்கள் இருந்துச்சு. அப்ப இது வந்து நம்ம ஊர்ல மட்டும்தான் இருந்துச்சா அப்படின்னா, முகமது நபி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாருக்கும் பேர் மாத்துறாரு. ஒருத்தன் வந்து திருடன் வந்து மாட்டிக்கிட்டான், அவனுக்கு தண்டனை கொடுக்க போகும்போது அவனுக்கு பேர் கொடுத்து அவனை மன்னிச்சு கொடுக்குறாரு. அப்ப ஒருத்தனுடைய பேர் மன்னிப்பு கொடுக்கும், அவனுக்கு பேர் மாற்றும் போது அவனுடைய வாழ்க்கை மாறுகிறதுன்றது முகமது நம்பி நம்பியிருக்கிறார். அதனாலதான் வந்து முகமதியத்துல உங்கள் பேர்களை சரியாக திட்டமிட்டு வையுங்கள், ஏனென்றால் இம்மையிலும் மறுமையிலும் இதே பேரிலேயே அழைக்கப்படுவீர்கள் சொல்லி முகமது நபி குர்ஆன்ல சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப எல்லா விஷயத்திலுமே பேர்களுக்கு ஒரு அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பேர் மாத்தினா நல்லா இருக்குமா மாத்தாட்டா நல்லா இருக்குமா அப்படிங்கிறது இங்க மேட்டர் கிடையாது. ஆனா பேர் ஏதோ ஒரு விஷயத்த செய்யுது. அப்ப பேரை எங்க இருந்து நாங்க எடுக்கிறோம்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு ஜாதகத்துல கூடிய கிரகங்களை வச்சு எடுக்கிறோம். இப்ப கிரகங்களை வச்சு எடுக்கிறது மட்டும் இல்லாம ஒரு காயத்ரின்னு ஒரு பேர் இருக்கு. இப்ப காயத்ரின்னு பேர் இருந்துச்சுன்னா அது வந்து சில கிரகங்களுடைய காம்பினேஷன். இந்த காயத்ரின்னு யாருக்கு பேர் இருக்கோ அவங்க என்ன செய்வாங்கன்னா அங்க போயிட்டு சண்டையாகியோ இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனையாகி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. எந்த காயத்ரி வேணாலும் எடுத்துக்கங்க, இந்த சம்பவம் நடந்திருக்கும். சரிங்களா? அவங்க போவாங்க, கோவிச்சுக்கிட்டு வந்துருவாங்க அம்மா வீட்டுக்கு, சண்டையாகி அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. இவர் மிலிட்டரிக்கு போயிடுவார், அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. இவர் ஃபாரின் போயிரு, அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. காயத்ரின்ற பேர் திருப்பி வீட்டுக்கு அனுப்போம், பூந்த வீட்டுக்கு அனுப்போம். அப்ப இது எத்தனை காயத்ரிக்கு வேணாலும் செக் பண்ணிக்கங்க, அவங்க ஜாதகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும். அப்ப காயத்ரின்னு பேர் தான் நடக்கும். அது நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், ராமன் பேர் வச்சா கல்யாணம் ஆகிறதுல டிலே ஆகும். இப்ப ராமன் ஒருத்தர் இருந்தார், யாருங்க? நம்ம ராமர் இருந்தார் இல்லைங்களா ராமாயணத்துல. அவர் கல்யாண வாழ்க்கை என்னாச்சு?
காட்டுக்கே போயிட்டாரு, காட்டுக்கு போயிட்டு அவர் கூட திருப்பி சேர்ந்தே வந்தாங்க. வாழல. திருப்பி மனைவி போயிட்டாங்க. அப்ப ராமன் பேர் வச்சவங்க இதை நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. ட்ரோல் பண்ணவரே ராமன் ஒருத்தர் ட்ரோல் பண்ணாரு. அவருக்கு 40 வயசு கல்யாணம் ஆகாதால் தான் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். இப்ப ராமன் பேர் வச்சா திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு. ராமன் பேர் வச்சா பிரியான்னு ஒருத்தவங்க கூட இருப்பாங்க. கிருஷ்ணான்னு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கூட நிலான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஒரு படத்துல கூட கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருப்பாரு, நிலான்னு ஒரு பாப்பா இருக்கும். எங்கெல்லாம் கிருஷ்ணா பேர் சம்பந்தப்பட்ட யாராவது நிலால இருப்பாங்க. நிலா, மதி, சந்திரா, நிலாவுடைய பேரே இருக்கும் நேரடியா. அதுதான் நேரடியானா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, மனைவியா இருக்கலாம், மகளா இருக்கலாம், பக்கத்து வீடா இருக்கலாம், அண்ணன் தம்பிகளா இருக்கலாம். நிலான்ற பேர் அவங்களுடைய லைஃப்ல வந்துடும், மெயின் ரோல்ல வந்துடும். சரிங்களா? அப்ப இந்த பேர்கள் வரும்போது இது வந்துடும். அப்ப மீனாட்சின்னு பேர் இருந்தா சரவணன் ஒரு ஆள் வந்துருவாங்க. இது வந்து கதையா இருந்தாலும் அதுதான். நீங்க வந்து ஒரு கதை எழுதணும்னு நினைச்சு சரவணன் ஒரு கேரக்டர் எடுத்தீங்கன்னா கூட மீனாட்சி எங்கேயாச்சும் வந்துடும். நிலான்னு ஒரு பேர் எடுத்தீங்கன்னா அது கிருஷ்ணா வந்துடும். ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பேர் கதை எழுதுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு விநாயகர் பேர் உள்ள வந்துடும். சரிங்களா? இது என்னன்னா இது வந்து இயற்கையாகவே டிசைன் ஆனது. இந்த கிரகங்கள் சேரும்போது இந்த பேர் வரும். அப்ப லட்சுமின்னு ஒருத்தங்களுக்கு பேர் இருக்கு. எந்த லட்சுமி வேணாலும் எடுத்துக்கங்களேன், அவங்க வந்து காசுக்காக இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. லட்சுமின்றவங்க காசுக்காக இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. செல்வம் செல்வின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா அவங்களும் காசுக்காக, லட்சுமி காசுக்காக இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. செல்வம் செல்வின்னு பேர் வச்சிருக்கவங்க காசு பிரச்சனையாயிட்டே இருக்கும், கிடைக்காம இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறோம். அப்ப பூக்கள் பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பெண்ணுக்கு, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சோபிக்கிறது இல்லை. பூக்கள் பேர் இருந்தா, நதிகளோட பேர் இருந்தா எப்பயுமே குழப்பமாவே இருக்கும் வாழ்க்கை. சரிங்களா? எக்ஸாம்பிள் கோதாவரி அப்படின்னு சொல்லி விசு கூப்பிடுறாரு இல்லைங்களா, அந்த கேரக்டர் ஆயிரும் வாழ்க்கை ஃபுல்லா. இப்போ கங்கா, காவேரி, யமுனா, இந்த மாதிரி பேர் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே நதிகளுடைய பேர். அப்ப இந்த மாதிரி பேர்கள், அப்ப வந்து ஒருத்தருக்கு சூரியனுடைய பேர் இருக்கு. சூரியனுடைய பேர் வந்து கதிர்னு ஒருத்தர் இருக்கு, சங்கர்னு இருக்கு, பிரகாஷ் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்குலாம் வந்து குழந்தை பிறக்கிறதே டிலே ஆகும். சரிங்களா? ஏன்னா சூரியன் பவர் ஆகும்போது குழந்தை பிறப்பை டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப இது மாதிரி ஒவ்வொரு பேர்களை சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு பலன்கள் வருது. அப்ப இந்த பேர்கள் ஜாதகத்துல இருக்கிறதுனால தான் அவருக்கு அந்த பேரே வருது. அப்ப அந்த பேர் வரும். அப்ப ஜாதகத்துல சூரியன் பவரானதான் சங்கர் பேர். அப்ப சங்கர்னு பேர் வந்தா அவங்க அப்பாவுடைய அன்பு கிடைக்காது. இல்லைன்னா அவங்க குடும்பத்துல சொந்த தொழிலோ அரசு தொழிலோ இருப்பாங்க. அப்ப வெறும் பேரை மட்டுமே வச்சு அந்த சூரியன் பவர் ஆகுதுனால என்ன நடக்கும்னு சொல்லிடலாம். சரிங்களா? அப்ப சூரியனோட பேர் வந்தா வீட்டுல சந்திரனுடைய பேர் எங்கேயாச்சும் இழுத்துட்டு வந்துடும் கூடயே. அப்ப அங்க நான் சந்திரனுடைய பேர் என்ன சொன்னேன், நட்சத்திரங்களுடைய பேர் சந்திரனுடைய பேர் தான், நதிகளுடைய பேர் சந்திரனுடைய பேர் தான். அதுக்கப்புறம் அம்மா, தாய், ராணி, தேவி, இதெல்லாம் சந்திரனுடைய பேர் தான். இந்த பேர்கள்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். அப்ப இந்த பேர்கள் எப்படி கிரியேட் ஆகுதுன்றது எனக்குள்ள ஒரு அப்படியே மைண்டுக்குள்ள ஓட்டி எனக்கு அப்படியே இது பண்ணி வச்சிருக்கிறேன். இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல வர்றது தானே, உடனே வராது. அப்போ ஒரு பேர் ஒரு வாழ்க்கையே மாற்றுதா அப்படின்னா மாற்றல. ஆனா ஒரு பேர் ஒரு வாழ்க்கையை குறிப்பிடுது. இது மாற்றுறதுனா ஏதாச்சும் மாற்றங்கள் வருமா அப்படின்னா வரலாம். ஒருத்தருக்கு வந்து சுந்தரம்னு பேர் இருந்துச்சு, அவருக்கு கல்யாணம் ஆகலை. சரிங்களா? கல்யாண சுந்தரத்துக்கு கல்யாணம் ஆகலைன்றவங்க அவர் கல்யாணம் ஆகலை. அப்போ அவருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு ஜோசிக்காரரை பார்க்குறாரு. அவர் என்ன செய்யறாருன்னா, உனக்கு சுந்தரன் பேர் வச்சதுனால கல்யாணம் ஆகலை, சுந்தரமூர்த்தின்னு பேர் வைன்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? அப்போ மூர்த்தின்ற பேர் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் தலையில் அடிபடும், முதுகுத்தண்டில் அடிபடும். அவங்க வீட்டில் யாருக்காச்சும் ஒருத்தவங்க மனநலம் பாதிச்சிருக்கும். இப்போ சுந்தரமூர்த்தி என்ன பண்ணாருன்னா, பைக்கை வேகமாக கொண்டு போய் லாரியில முட்டி கோமா ஸ்டேஷனுக்கு போயிட்டாரு. அதனால கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா கோமாக்கு போயிட்டாரு. அப்போ ஒரு பேர் மாத்திர பேர் நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். நம்ம கெட்டது நடக்காம இருக்கணும், இருக்கிற பேரை என்ன பண்ணணும், பத்திரமா வச்சு ஓட்டிக்கணும். அப்ப பேருக்கான விளக்கு. அப்ப நல்ல பேர் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க சார்னா எந்த பேரும் நல்ல பேர் இல்லை. ஏன்னா இங்க இந்த பூமிக்கு அவதார புருஷர்களா வந்தவர்களே நம்ம பூமி என்ன பண்ணல, விட்டு வைக்கல, அடிச்சு துவைச்சு எடுத்துருச்சு. அப்ப இந்த பூமிக்கு எவன் பிறந்தாலும் அவன் பஞ்சாயத்தோட தான் பிறக்கணும்ன்றது விதி. அப்ப எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கும். அந்த பஞ்சாயத்து உங்க ஜாதத்துல இருக்கிறதா இருக்கும். அப்ப அந்த ஜாதத்துல கூடிய பிரச்சனை தான் உங்களுக்கு நடக்கும். அப்ப நான் இப்ப சொன்னதெல்லாம் சாம்பிளான பேர்களா இருக்கும். இன்னும் நிறைய பேர்கள் இருக்கு. இப்போ ஒரு ஜாதத்துக்கு வந்து அகிலான்னு ஒரு பேர் இருக்கு, அகிலாண்டீஸ்வரி அப்படின்னு பேர் இருக்கு. அகிலான்ற பேர்ல 1000 பேர்கள் இருக்கு. ஜெகன் ஒரு பேர் இருக்கு, ஜெகநாதன், ஜெகத்ரட்சகன் அப்படின்னு பேர் இருக்கு. பார்த்திபன், பார்வதி, பார்கவி பேர் இருக்கு. அடுத்து லோகேஸ்வரி, பூமிநாதன். இது எல்லாமே எதை குறிப்பிடுது, புவனேஸ்வரி, புவனா, எல்லாமே புவனம், லோகம், ஜெகம், பூமி, பார், எல்லாமே பூமியை குறிப்பிடக்கூடிய பேர். இது மாதிரி யாரு இருந்தாலும் அவங்க வீட்டில் லவ் மேரேஜ் தான் நடக்கும். சிம்பிள். அவங்களுக்கு பேரை பார்த்தோன்னே அவங்க பேர் அப்படியே அப்படின்னா லவ் மேரேஜுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க எல்லாருமே வந்து குடும்ப வாழ்க்கையில் சிக்கிக்குவாங்க. புவனேஸ்வரின்னு பேர் வச்சிருக்கவங்களை பாருங்க, மேக்சிமம் வந்து ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் பஞ்சாயத்தான ஃபேமிலி லைஃபாக தான் இருக்கும். இது மாதிரி பேர்களை பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா
சில விஷயங்கள் புரிஞ்சுட்டே வரும். இதை வந்து ஒரு ஜாதத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள்ன்றதுனால அதை சொல்கிறோமே தவிர இதை பேர் மாற்றுறதுலாம் வந்து ரிஸ்க் எடுக்கிறது. அதே மாதிரி நியூமராலஜி படி பேர்கள் மாற்றினாலாம் இப்போ ஒருத்தனுக்கு பார்க்கு வந்து PAR போட்டாலும் PAR போட்டாலும் பார் தான். சரிங்களா? அது மாற்றம்லாம் வராது. ஒருவேளை பார்ன்றதுக்கு பர் அப்படின்றது பார்னு எழுதுனா வேணா பார்வைன்ற வேணா மாற்றலாமே தவிர இங்கிலீஷில் இருக்கிறதுக்கு வெறும் லெட்டரை மட்டும் மாற்றி போட்டால் எப்படி மீனிங் மாறும்? இங்கே வந்து நம்ம பேசுறது வந்து மீனிங் தான். இப்போ மீனிங் என்னவோ அந்த மீனிங்கான கிரகம். அப்போ வெங்கடேஷ்னு ஒருத்தர் பேர் வச்சுக்கிறார். வெங்கடேஷ்னு ஒரு பேர் வச்சுருந்தா அந்த வெங்கடேஷ் பேரை குடிக்கிறது வந்து புதனும் செவ்வாய் தான் வெங்கடேஷ்ன்ற பேர் குடி. அப்போ அவர் என்ன தொழில் பண்ணுவாருன்றது அந்த பேரை வச்சு சொல்லலாம். சரிங்களா? அப்போ அவருடைய பேர், அவருடைய கிரக அமைப்புகள், அவர் வாழக்கூடிய பகுதி, இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே மெதுவாக சொல்ல ஆரம்பிக்கலாம். அப்போ ஒரு பேர், ஒரு ஜாதகம், அவருடைய வாழ்க்கை எல்லாம் ஒன்றா இருக்கும். இதில் எதையாச்சும் ஒன்றா கண்டுபிடிச்சிட்டா மீதியை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மனிதனை சுற்றி யார் யார் வாழ்வாங்கன்றதும் அந்த பேர்களை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது வந்து ஒரு பெரிய இதாக ஒர்க் பண்ணோம், ஹோம் ஒர்க் மாதிரி பண்ணோன்னா அது பெரிய சப்ஜெக்ட். இது வந்து ஆரம்பிக்கிறப்ப நாங்கள் சொல்கிறது ஜாதகம் பார்க்குறப்ப அவருடைய பேரை கேட்டுக்கிட்டு பலன் சொல்லிக்கிட்டே ஜாதகம் பார்த்துட்டே இருக்கோம். ஏன்னா அவர் ஜாதகத்தில் இல்லாத பேரில் நிறைய தெரியும். இப்போ ரெட்டை குழந்தைகள் பிறக்குது, ஓகேங்களா? ஒரு 3 நிமிஷம் தான் 2 பேருக்கு வித்தியாசம், 2 நிமிஷம் தான் வித்தியாசம், 1 நிமிஷம் தான் வித்தியாசம். 2 பேருக்கு ஒரே ஜாதகம் தான் இருக்கும். ஒரு பொண்ணு பேர் வந்து ஹரிசிதா, ஒரு பொண்ணு பேர் வந்து விக்னேஸ்வரின்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருடைய ஜாதக அமைப்பு வேற எங்களை பொறுத்தளவுக்கு. ஏன்னா 2 பேருடைய இந்த பொண்ணுக்கு வந்து புதன் வேலை பார்க்கும், இந்த பிள்ளைக்கு சந்திரன் வேலை பார்க்கும். அப்போ ஈஸியாக பலன் சொல்லிடுவோம். அப்போ ஒரு வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேர் எங்களுக்கு உதவுது. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். ஒருத்தருக்கு பேர் மாற்றுறது நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. அப்படி ரிஸ்க் எடுத்து பண்ணோம்னா அப்புறம் கடைசியாக கல்யாண சுந்தரம் கதையாகி போயிடும், ஓகேங்களா? அதனால வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. எந்த இடத்தையும் மாற்றாதீங்க பேர்களை. ஏன்னா எல்லாமே வந்து இங்கே ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஏதாச்சும் ஒன்று மாற்றி ஏதாச்சும் ஒன்று ஆகி போச்சுன்னா குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறதுன்ற மாதிரி தான். ஜோசிக்காரர் எழுதி கொடுத்துட்டு போயிடுவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு வந்து அவர் பேர் அம்பானி, ஜோசிகார் பேர். அவருக்கு வந்து ஏதோ பேர் மாற்றி கொடுத்தாரு. 6 மாதம் கழிச்சு அவர் வேற பேர் வச்சுக்கிட்டாரு. அதானின்ற பேர் மாற்றின மாதிரி மாற்றிட்டாரு. அப்போ இந்த பிள்ளைக்கு யார் பேர் மாற்றி கொடுக்குறது? அப்போ குழப்பிக்காது. இருக்கிற பேரை வச்சுட்டே வாழ்க்கையை ஓட்டுங்க, சேஃப்டி. ஏன்னா உங்கள் ஜாதத்தில் இருக்கிறதா நடக்க போகுது. மாற்றணும்னா இயற்கையாகவே மாற்றும். இயற்கையாகவே உங்களுக்கு பேரை மாற்றி நிறைய பேர் இயற்கை. அப்போ கண்ணதாசனுடைய பேர் வந்து அவருடைய பேர் கிடையாது. அது வரைக்கும் கிளுகிழுப்பு பாட்டு எழுதிட்டு இருந்தார் கண்ணதாசன். திடீர்னு அவர் கண்ணதாசன் பேர் மாற்றினாங்க. அவர் அதுக்கப்புறம் தத்துவ பாடல்கள் எழுத ஆரம்பிச்சிட்டார். சரிங்களா? அப்போ இயற்கையாகவே மாறும்பொழுது நம்மளுடைய சிந்தனைகள் மாறிடும், ஓகேங்களா? கருணாநிதினு வந்தார், அவர் கலைஞர் கருணாநிதியாக மாறிட்டார். ஸ்டாலின் இருந்தாங்க, முத்துவேல் ஸ்டாலினாக மாறிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு பேர்களும் சேரும்பொழுது அவங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நல்லா சேஞ்ச் ஆனால் பிரச்சனை இல்லை, தப்பாக சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா மாட்டிக்கும். எனவே இந்த பேர்களை மாற்றுறதுக்கான முயற்சியில் எடுக்காதீங்க. ஒரு பேரை வைத்து வாழ்க்கையினுடைய தன்மைகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. நீங்க சொன்ன மாதிரி சிவா அப்படின்றது வந்து அப்பாவை குறிக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப சிவ கணேஷ் அப்படின்னா அப்பா பிள்ளை. சிவ கணேசனா வந்து கணேஷ்ங்கிறது சந்திரன், சனிக்கு எதுவும் கணேசன் தான் சொல்றோம். அப்ப மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அந்த கணேஷ்ன்ற வீட்டுல ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள யாராச்சும் ஒருத்தவங்க, சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை யாராச்சும் ஒருத்தவங்க அந்த தன்மைக்கு வந்துடுறாங்க. இவருமே மன அழுத்தத்திலே இருப்பாரு. ஃபுட்டு சம்பந்தமான, ஐடி சம்பந்தமான, மெடிசன் சம்பந்தமான, இது மாதிரி ஏதாச்சும் வெளிநாடு சம்பந்தமான வேலைகள் செய்வாரு. சரிங்களா? அப்போ சிவாவுக்கு வேற பலன், அதே சிவா கணேஷ் ஆயிட்டாருன்னா அவருக்கு வேற பலன் ஆயிடும். அப்படின்னு மாத்திட்டே போகும். சோ அந்த ஒரு பெயர் இருக்கும்போது வேற பலன் இருக்கும், அது கூட ஒரு பெயர். அது என்னன்னா கிரகங்கள் வேற கிரகங்கள் லிங்க் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஜாதகத்துக்குள்ள. அப்ப லிங்க் ஆறப்ப வேற பலன் வருது இல்லைங்களா? அதை நம்ம சொல்லுங்க. சில பேர் வந்து வீட்ல ஒரு பேர் வச்சிருப்பாங்க, அதுதான் கூப்பிடுவாங்க. ஆனா ரெண்டு கிரகத்தினுடைய பேர்களும் பலன்களும் நடக்கும். சில பேர்கள் சைலண்டா இருக்கு, கூப்பிடவே இல்லைன்னு சொல்லுவாங்க. வச்சாலே வேலை ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம்னு சொல்ல வேண்டியதான். சரிங்களா? அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். வீட்டுல கூப்பிடுற பேருக்கும் பலன் ரெண்டுமே இருக்கும். சரிங்களா? புதன் வக்ரம், புதன் பரிவர்த்தனை, புதன் சந்தில இருந்தால் அவங்களுக்கு 2 பேர் இருக்கும். இயற்கையாகவே 2 பேர் இருக்கும். இதில் வச்ச பேர்கள் கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு வச்ச பேர் இருக்கும், ஆனால் வெளியே தெரியாது, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம கேட்போம் இந்த மாதிரி பேர்கள் இருக்காங்க, சார் எங்கள் அப்பா எனக்கு இப்படி தான் சார் கூப்பிடுவார், எனக்கு இந்த பேர் தான் சார் வீட்டில்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பலன் நம்ம சொல்ல வேண்டியதான், எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லணும். ஓகே. அப்ப இந்த பெயர்கள் வச்சு யாருக்கு கல்யாணம் ஆகும், இல்ல இந்த பெயர்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும்? அதாவது சீக்கிரம் கல்யாணம் ஆகுன்றது எல்லாருக்கும் அப்படிலாம் சொல்ல தேவையில்லைங்க. திருன்னு பேர் இருந்தா, ஆண்களுக்கு திருன்னு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுல பிரச்சனை ஆகும். சரிங்களா? ஏன்னா திருங்க அப்படிங்கிறது ஸ்ரீனுடைய தமிழ் பேர் திரு. திருங்கிறது வந்து சுக்கரனுடைய பேர். சுக்கரனுடைய பேர் சுந்தரம்ங்கிறது சுக்கரனுடைய பேர். சரிங்களா? கோபால் அப்படிங்கிறது சுக்கரனுடைய பேர். இந்த மாதிரி பேர் இருந்தால் கொஞ்சம் திருமணம் ஆகிறது தடையாகும். பெண்களுக்கு இந்த மாதிரி பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கள் அம்மா பேர் லட்சுமின்னு வைங்க. இப்போ லட்சுமியோட பையனுக்கும் கல்யாணம் ஆகிறதுல டிலே ஆகும். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு லட்சுமின்னு பேர் வரணும்னா என் ஜாதகத்தில் சுக்கரன் பலமாக இருக்கணும் இல்லையா? அப்போ லட்சுமியோட பிள்ளைகள் எல்லாத்துக்கும் லட்சுமி, ஸ்ரீ, லதா, சித்ரா, கவிதா, சங்கீதா,
ஐஸ்வர்யா, இந்த மாதிரி பேர்கள் வச்சிருக்க உங்களுடைய குடும்பத்துல எந்த ஆண்கள் இருந்தாலும் அவங்களுக்கு 29 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் நடக்கும். ஆனால் கூட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த 2 தான். அப்போ ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய பேர்களே ஒரு குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ இருக்க வியூவர்ஸ் இதை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அண்ட் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.